पेंशन के रुपये आ जाएंगे जब। अच्छा, पेंशन के रुपये आ जाएंगे जब। पापा क्या करते हैं बेटा आपके? पापा मर गए। पापा मर गए है बेटा? पापा नहीं है इसके? ராஜஸ்தானின் ஒரு சிறிய கிராமம். அங்குள்ள ராஜ்கிய மகாத்மா காந்தி பள்ளியில் படிக்கும் அந்த சிறுவனுக்கு உலகம் என்பது அவனது முதிய தாத்தா மட்டும்தான். அப்பா அம்மா இருவரும் இப்போது உயிரோடு இல்லை. அவனது பிஞ்சு தோள்களில் விதியால் சுமத்தப்பட்ட பாரம் அது. பள்ளியில் மற்ற குழந்தைகள் புத்தாடை அணிந்து வரும்போது இவன் மட்டும் பழைய தேய்ந்து போன சட்டையுடனேயே வருவான். யாராவது ஏன் தம்பி புது ட்ரெஸ் போடல என்று கேட்டால் அந்த சிறுவன் சொல்லும் பதில் இதயத்தை பிழியும். அப்பா அம்மா யாரும் இல்லையே, தாத்தாவோட பென்ஷன் காசு வந்தா தான் எனக்கு புது சட்டை கிடைக்கும் என்பான். ஒவ்வொரு மாதமும் தாத்தாவின் பென்ஷன் தொகைக்காக அவன் கண்கள் காத்திருக்கும். அந்த சிறிய தொகையில்தான் வீட்டு செலவு போக அவனுக்கு ஒரு சட்டை எடுக்க வேண்டும். அந்த வறுமையிலும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசையோடு அவன் பள்ளிக்கு வருவதே ஒரு பெரிய சாதனைதான். இவன் சொல்லும் இந்த பதிலை கேட்டு அந்த பள்ளியின் ஆசிரியர் ஒருவரின் மனம் கனத்தது. வறுமை ஒரு குழந்தையின் கல்வி கனவை கலைத்துவிடக் கூடாது என்று அவர் நினைத்தார். ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் அந்த ஆசிரியர் அவனை தனியே அழைத்தார். மிகவும் அன்போடு ஒரு புதிய சட்டை மற்றும் கால் சட்டையை அந்த சிறுவனிடம் நீட்டினார். அந்த புத்தாடையை தொட்டு பார்த்தபோது அந்த சிறுவனின் கண்களில் தெரிந்த பிரகாசம் 1000 விளக்குகளுக்கு சமம். அந்த சின்னஞ்சிறு இதயத்திற்கு அது வெறும் துணி அல்ல, ஒரு தந்தையின் அரவணைப்பாகவும் தாயின் முத்தமாகவும் தெரிந்தது. இந்த சம்பவம் வெறும் உதவி மட்டுமல்ல, ஒரு பாடம். திறமையை தடுக்கலாம், ஆனால் உழைப்பையும் அன்பையும் தடுக்க முடியாது. ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் பாடம் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் மாணவனின் கண்ணீரை துடைப்பதிலும் இருப்பார். அந்த பள்ளியின் வராண்டாவில் இப்போது அந்த சிறுவன் நம்பிக்கையோடு நடக்கிறான். அவனது வறுமையை துடைக்க ஒரு கை இருக்கிறது என்ற தைரியத்தோடு.